ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசை சீரியலோட ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். ஐயோ ஐயோ ஐயோ, செம்ம சீனுங்க. இன்றைக்கி வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங். இந்த ஒரு சீனுக்காகத்தான் நிறைய மாதம் இல்லை வருஷங்களாக கூட இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சீனு அப்படின்னு சொன்னால் இந்த சீன் தாங்க. ஐயோ விஜயா போச்சா, நீ கூட்டிகிட்டு வந்த மருமக போச்சா அப்படின்ற மாதிரி செம்ம குஜாலி ஆயிடுச்சு. இந்த சீனை பார்த்தோமே எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நம்ம ப்ரௌன்மணி வந்து உண்மையை சொல்ல கூட்டிகிட்டு வந்துட்டாங்க முத்து. அப்போ வந்து யாருமே நம்பலை. அப்போ கூட நம்ம விஜயா யாருமே நம்பலை. என்னடா முத்து ஃப்ராடு பேசிக்கிட்டே இருக்கிற, ஏன்னோ உளர்ற, தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கியாடா, லூசு பயிலாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறா. ஒரு மனோஜ் திட்டுறாரு, அம்மா பாருமா எங்கள் அங்கிளை கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு மனோஜும் திட்டுறாங்க. அப்போ ரோஹிணி வந்து ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. எப்பா ஏன் ஏன் இப்படி, ஏன் அங்கிள் உங்களை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா, என்ன சொல்லி இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க, ஏதாவது பேச சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா, சொல்லுங்கள் அங்கிள், நீங்கள் வாங்க அங்கிள், எங்கள் ரூமில் எதுவும் ஹோட்டலில் எதுவும் தங்கியிருக்கீங்களா, நீங்கள் வாங்க அங்கிள், நேராக போய் நம்ம நேராக பேசிக்கலாம், வாங்க அங்கிள் ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது மீனா வந்து நில்லு ரோஹிணி, எதுக்கு ரோஹிணி இப்போ அவசரப்படுற, அவர் சில உண்மைகள் சொல்ல வந்திருக்கிறாரு, என்ன உன் வேஷம் கலைஞ்சிருச்சு ரோஹிணி, இனியாவது, அதாவது இவ்வளோ நாள் பொய்ய சொல்லிகிட்டே இருந்திருக்கிற, இனியாவது கொஞ்சம் உண்மையை சொல்லி பழகேன், இப்போ நடக்கிறத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு மீனா தடுக்கிறாங்க. அப்போது முத்து வந்து அது எப்படி மீனா அவங்க ஒத்துக்குருவாங்க, இவ்வளோ நாளாக போய் சொன்னதை கண்டினியூ பண்ணணுமா இல்லையா, அப்போ இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரோஹிணி சத்தியமாக எவனாலையுமே முடியாதுப்பா சாமி. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த லேடி, யாருமே இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கலாய்க்கிறாரு. அப்போது எப்பறம் மணியை வெளியில் கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு ரோஹிணி அப்படியே தவிக்கிறா. வாங்க அங்கிள் போவோம், நம்ம இவங்ககிட்டலாம் என்ன அங்கிள் பேச்சு, நீங்கள் மலேசியாவிலேருந்து எப்போ அங்கிள் வந்தீங்க, ஏன் அங்கிள் எனக்கு ஃபோன் பண்ணலை, ஆச்சோடா பூச்சோடா அப்படின்னு சொல்லிட்டு எப்பறம் வெளியே ஏற்றுறதுக்குன்னே பார்க்குறாரு. அப்போது மீனா டக்குன்னு ப்ரௌன்மணியை பார்த்து சொல்கிறேன், அங்கிள் இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் போய் சொல்லியிருக்கிறீங்க, இனியாவது தயவுசெய்து உண்மையை வாயை திறந்து சொல்லுங்கள் என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லமே. அப்போது மணி அப்படி அவங்கள பக்கம் பார்த்து திரும்பி, ஐயா எல்லாருமே மன்னிச்சிடுங்க என்னைய, இந்த வீட்டில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்களா நல்லவங்களா இருக்கிறீங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து வித்யா, நான் கறிக்கடை தான் வச்சுருக்கிறேன், வித்யாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்துச்சு, அங்கிள் இந்த மாதிரி என் வீட்டில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நடிக்கணும் எனக்காண்டி ஒரு மாமா வேஷம் போட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு தாங்க வந்துச்சு. அப்போ வந்தப்போ எனக்கு ஒன்றுமே சத்தியமாக புரியலை. ஆனால் இப்போ நடக்கிறத பார்க்க தான் எனக்கு புரியுது என்ன நடக்குது அப்படின்றதே. ஆனால் வேணும்னு பண்ணலைங்க, இந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் நடிக்க வந்தேன். யாரை ஏமாற்றணுண்டோ இல்லை சொத்துப்பட்டா இது பண்ணணுண்டோ நான் நினச்சி நான் கூட்டிகிட்டு வரலைங்க, நடிக்க வரலைங்க, தயவுசெய்து என்னை எல்லாருமே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஓப்பனாகவே மன்னிப்பு கேட்டுறாரு. கேட்டமே விஜயாவுக்கு அப்படியே மயக்கமே வந்துடுற மாதிரி உட்காந்துடுறா, ஸ்டன்னாகி உட்காந்துடுறா. அப்போது முத்துங்க அப்பா வந்து வேகமாக போய் ரோஹிணியை போய் சத்தம் போடுறாரு, ஏம்மா உனக்கு என்னம்மா குறை வச்சோம், ஏதாவது கொடுமைப்படுத்தணுமா, 3 மருமக வந்திருக்கிறீங்க, உங்களை யாராவது ஒரு நிற குறையா நான் பார்த்துருக்கேனா, இல்லை ஏதாவது சொல்லியிருக்கேனா, ஏம்மா இப்படி பண்ணணும், இவ்வளோ ஒரு இவ்வளோ பெரிய தப்பு பண்ண வேண்டிய அவசியம் என்னம்மா இருக்குது, எதுக்குமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சத்தம் போடுறாரு. அப்போ வந்து இல்லைங்க அங்கிள் நான் அழுதுகிட்டே அப்படி சொல்ல வர்றா. இல்லைங்க அங்கிள் ஏதோ தெரியாமல் அப்படின்னு சொல்ல வரும்போது இப்போ மட்டும் அப்போ முத்து வந்து சொல்கிறாரு, ஆமாம் இவ்வளோ நாளாக வாயை திறந்ததெல்லாம் உண்மையாக சொல்லிருச்சு, இப்போ சொன்னால் மட்டும் அப்படி பொய் உண்மை வந்து நிறைய விழுக போகுது, சும்மா இருங்கப்பா, அதுக்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட், அது வாயை திறந்தாலே பொய் தான், இதில் வேறு அம்மா வேறு சப்போர்ட்டு, என் மருமக, என் மலேசியா மருமக அப்படின்னு வேற கொஞ்சம் வேற அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கிண்டல் பண்ணட்டியும் விஜயாவுக்கு ஆத்திரம் அப்படியே பொங்கி வருது. எந்திரிச்சோமே பல்லார்னு அறையிறா. ஏண்டி பத்தியாடி அவன் பேசுறத பத்தியாடி, இவன் மட்டுமா பேச போறான், இன்னும் ஊரே பேச போகுதுடி, என்னைய கேவலம் உன்னைய போய் நான் மருமக அந்த மருமகன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடுனே பத்தியா, அதுக்கு எனக்கு கொடுத்த தண்டனை அடியுது அப்படின்னு அவன் முத்து சொல்றான். நீ தலையில தூக்குனதான் தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்க, காலுக்கு கீழே வாட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ஏறி மிதிச்சு ஆடிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கும் கிண்டல் பண்றான். அப்படியே விஜயாவுக்கு கோபமாக வருது. அடிச்சு நல்லா வில்லு தெரியுறான். வில்லு தெரிஞ்சுமே உடனே இங்கிட்டு மனோஜ் பக்கம் திரும்புறா. டேய்
நீ இதுக்கு உடந்தையாடா? இது எல்லாமே உனக்கு தெரியுமாடா? முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா?" அப்படின்னு கேட்கமே, "அம்மா சத்தியமாக எனக்கு தெரியாதும்மா. இங்கே என்ன நடக்குதுன்னு இன்னுமே என்னால் ஒன்றுமே இது பண்ண புரிய முடியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சரியான ஃப்ராடு நீ. உடம்பு முழுக்க, அதாவது ஒரு சில பொய் சொல்லலாம், உடம்பு முழுக்க பொய்யா தாண்டி இருக்கு. உன் உடம்பே பொய். வெளியில போடி.